லஞ்சம் சொல்றாங்க. தோராயமா எவ்வளவு இருக்கும்? அதான் ஒரு மாணவரோட எண்ணிக்கைக்கு ஏற்ப. யாருக்கு தருவீங்க லஞ்சம்? அதான் அப்புறம் இடைத்தரகர்கள் தான். நம்ம யாருக்கு தருவோம்? நிறைய இடைத்தரகர்கள் இருக்காங்க, ஒருத்தர் ரெண்டு பேர் கிடையாது. இந்த இது வந்து லஞ்சமா போய் வாண்டனா கொடுத்து நம்ம ஒரு விஷயத்தை சாதிக்கிறது கிடையாது. அந்த இடத்துல ஒரு நிர்பந்தம் ஏற்படும். கிடைக்க வேண்டியதே கிடைக்கல, அதை நான் வாங்கி தரேன்னு ஒருத்தர் வராரு. ஆட்சி மாறினது உடனடியாக நாங்கள் வந்து சம்பந்தப்பட்ட துறை அமைச்சர்கள் சந்திச்சோம், கோரிக்கையை வச்சோம். உடனடியாக அவங்க அதை பரிசீலனை பண்ணாங்க. நியாயம்னு அதை புரிஞ்சுக்கிட்டாங்க. இப்போ எனக்கு அது இலவசமா ₹1 கூட செலவு இல்லாமல் கிடைச்சிச்சு. இப்போ அந்த தொகையை நான் தனியார் பள்ளிகள்லாம் வந்து ரெனியூவல் பண்றதுக்கு லஞ்சங்கள்லாம் எங்கேயும் தர வேணாம், ஒரு பெரிய ரீஃபார்ம் நடந்திருக்கு, துறையிலேயே வந்து ஒரு பெரிய புரட்சி நடந்திருக்கிறதா தனியார் பள்ளிகளுடைய தாளாளர்கள் சொல்றாங்க. அதை பற்றி சொல்லுங்க, என்ன நடந்திருக்கு ஆக்சுவலா? அதாவது நாங்கள் வந்து ஒரு 50 ஆண்டு காலமாக இந்த கல்வி சேவையில் இருக்கிறோம். அந்த கல்வி சாலைகளை துவங்கும் போது மிகுந்த மகிழ்ச்சியோடும் ஒரு எழுச்சியோடும் நாங்கள் துவங்கணும். கிராமப்புறங்களில் இதே மாதிரி தான் தமிழ்நாடு ஃபுல்லாக பள்ளிகள் இருந்தது. காலப்போக்கில் என்ன ஆகிட்டே இருந்தது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, கடந்த 15 ஆண்டுகளாக 2 கவர்மெண்ட், நம்ம எந்த கவர்மெண்ட்டையும் குறைச்சோ இல்லை ஏதோ சொல்ல வரல, ரினிவலுக்கு ஒரு ஃபீஸ் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. அதாவது 500 மாணவர்கள் படித்தா இவ்வளோ, 1000 மாணவர்கள் படித்தா இவ்வளோ அப்படின்னு ரெகுலர் ரினிவல்ங்கிறது ஒரு ரெகுலர் சர்டிஃபிகேட். ஆமாம். அப்புறம் நம்ம மாண்புமிகு முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் அவர்கள் மட்டும் இந்த ரினிவலுக்கு காசு இல்லாமல் மண்டலம் வாரியாக நிகழ்ச்சிகள் நடத்தி கொடுத்தாரு. அப்போ கூட நாங்கள் அண்ணன்ட்ட சொன்னோம், அது வந்து நமக்கு ரெகுலர் ப்ராசஸ் அது அப்படியே நம்ம அனுப்பிலே பண்ணால் வர்ற மாதிரி ஒரு நிலையை ஏற்பாடு பண்ணுங்க அப்படின்னு சொன்னோம். அவர் பண்ணுவதா உறுதியளிச்சார். அப்புறம் கவர்மெண்ட் மாறுனுச்சு. மாறினதுக்கப்புறம் அப்புறமா பொறுப்பேற்ற கவர்மெண்ட்டை நாங்கள் கொண்டு பேசணும். ஒரு தடவை நாங்கள் பேசும்போது அவங்க என்னை கூப்பிட்டு ரினிவலுக்கு யாரும் எதுவும் என்ன பண்ணக்கூடாது, எந்த விதமான கட்டணமும் செலுத்த வேண்டியில்லை, நீங்கள் அப்ளை பண்ணால் வந்துடும் அப்படின்னு சொன்னாங்க செய்தி. பட் ஆனால் அது அப்படியே மறுபடியும் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா 3-4 வருடமாக ரினிவலே வரல எங்களுக்குலாம். பேப்பர் நின்றுடுச்சு. காரணம் இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கணும், கொடுக்கணுங்கிற மாதிரி இருந்து நாங்கள் யாரும் விருப்பப்படலை, கொடுக்கல. இந்த கவர்மெண்ட் சார்ஜ் எடுத்த பிறகு நம்ம அதை ரெப்ரசன்ட் பண்ணோம். ஏன்னா ரொம்ப 2 ஆண்டு காலமாக ரினிவல் இல்லாமல் இருக்குது, இந்த மாதிரியான பிரச்சனைகள் நாங்கள் சந்தித்தோம், அதை உடனே பரிசீலனை பண்ணோம். என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஸ்காலர்ஷிப் விஷயங்கள் மாணவர்களுக்கு தடைப்பட்டுரும். ரினிவல் இல்லைனா வண்டி எஃப்சி எடுக்க முடியாது. சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டாஃப் எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ரினிவல் காப்பர் இருந்தால் தான் உங்களுக்கு அந்த பெனிஃபிட்டே. அப்போ இது மாதிரியான விஷயங்கள்லாம் நிறைய இருக்குன்னு சொன்ன உடனே அந்த கோரிக்கையை ஏற்று உடனடியாக அதை வழங்குவதாக உத்தரவாதம் கொடுத்து, அதுவும் அசம்பிளிக்கு முன்னாடியே கொடுத்துட்றோங்கிற மாதிரி ஒரு ஐடியா பண்ணி தான் மண்டலம் வாரியாக நடத்தாமல் ஒரே இடத்துல எங்களுக்கு கொடுத்தாங்க. உள்ளபடியே ஒரு பெரிய நிதி சுமை எங்களுக்கு குறைஞ்சிருக்கு. அதனால் அமைச்சர் எங்கள்கிட்ட திருப்பி கேட்டார் ஒரு ரெசிப்ரோகேஷன். அதாவது எங்களுக்கு கட்டணத்தை குறைச்சி கொடுங்க, தாராளமாக குறைச்சி கொடுக்குறோம், அதில் மாற்று கருத்து கிடையாது. ஒன்று, RTE 100% இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்க. 100% கண்டிப்பாக நாங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறோம், கடன் போட்டிருக்கோம். 3வது விஷயம், வெளிப்படைத்தன்மையாக இருங்க. எல்லாரும் நாங்கள் சார்ந்திருக்கக்கூடிய பள்ளிகள் எங்கள் மாவட்டம் குறிப்பாக எடுத்தீங்கன்னா நோட்டீஸ் போர்டில் உடனடியாக அதை ஒட்டி அதை ஆவணப்படுத்தி எல்லா பள்ளிக்குமே, எங்கள் மாவட்டத்தை பொறுத்தளவுக்கு ஒரு 60 பள்ளிகள் இருக்கும் சுமார். அந்த 60 பள்ளி மயிலாடுதுறை மாவட்டத்தில் மாவட்ட கல்வி உள்ளவர் நேரடியாக பள்ளிக்கு வந்து அந்த சூப்பரண்டை வச்சு ஃபோட்டோ எடுத்து ஃப்ரீக்வெண்ட்டாக அது இருக்கா அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயங்கள்லாம் அவங்க ஏற்படுத்திட்டு இருக்காங்க. அதனால் ஒரு 30 ஆண்டு 40 ஆண்டுக்கு முன்னாடி தாளரோட மனநிலை எப்படி இருக்கோ அந்த மனநிலையில் இன்னைக்கு தனியார் பள்ளி தலைவர் இருக்கிறாங்க. 3 ஆண்டுக்கு ஒரு முறை ரினிவல். அது வந்து பாத்தீங்க அப்படின்னா ப்ராப்பரா அந்தந்த ஆண்டுகளுக்கு எல்லாத்துக்குமே 3 வருஷத்துக்கு ஒரு ரினிவல் கொடுக்கணும். அந்த ஸ்டெபிலிட்டி, சானிட்டரி, பில்டிங் லைசன்ஸ், ஃபயர் சேஃப்டி இதை நம்ம அப்டேட் பண்ணி சம்பந்தப்பட்ட மாவட்ட கல்வியாளர் வந்து ஒரு ஆய்வு பண்ணுவாங்க. மாணவர்களுடைய பாதுகாப்பு சார்ந்த விஷயங்கள், அரசனுடைய அந்த வழி சட்டத்திட்டங்கள்லாம் கரெக்டாக கேரி அவுட் பண்ணப்பட்டிருக்கான்னு பார்த்து அவங்க நம்மளுக்கு ரெக்கமெண்ட் பண்ணி இங்கே அனுப்பணும். 3 ஆண்டுக்கு ஒரு முறை அது வழங்குவது வழக்கம். இது இப்போ கடந்த நாள் இந்த 2-3 ஆண்டுமா வழங்கல, இப்பதான் கொடுத்துருக்காங்க. ஆமா, அதான் ஒரு மாணவரோட எண்ணிக்கைக்கு ஏற்ப, மாணவர்களுக்கு எண்ணிக்கைக்கு ஏற்ப அது இருந்தது. அதான் அப்புறம் இடைத்தரகர்கள் தான். நம்ம யாருக்கு தருவோம்? ஆமா, அது நாங்கெல்லாம் அதை தவிர்த்துட்டோம், கொடுக்க கூடாது ஆளுங்க. அதனால நாங்க அதை ஆமா, அதனாலதான் நாங்க NOC வாங்க முடிஞ்சது. நிறைய இடைத்தரகர்கள் இருக்காங்க, ஒருத்தர் 2 பேர் கிடையாது. ஏற்கனவே சென்ற காலங்களில் வந்து ஒரு 20க்கு மேற்பட்ட இடைத்தரகர்கள் இருந்திருக்காங்க. அரசோட கவனத்துக்கு அதை கொண்டு போயிருக்கிறோம் நாங்கள். அதாவது நம்ம வந்து பர்டிகுலரா இப்போ நான் பாதிச்சிருந்தேன் அப்படின்னா இந்த இவங்கள்ட்ட கொடுத்தேன். ஆனால் சங்க தலைவர் அப்படிங்கிற அடிப்படையில் எங்க சங்கத்தை சார்ந்த உறுப்பினர்கள் யாரும் கொடுக்கல. எங்க சங்க தலைவர்கள் யாரும் கொடுக்க கூடாது நாங்கள் முடிவு பண்ணிட்டோம். எங்க உறுப்பினர்கள் யாரும் எதுவும் கொடுக்க கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டோம். அதை கொடுக்கல. அதுபடி இப்போ எங்க உறுப்பினர்கள் எல்லாருக்கும் NOC உட்பட, இப்போ நான் சார்ந்திருக்கக்கூடிய பள்ளி அதில் பார்த்தீங்கன்னா CBSE NOC அப்ளை பண்ணியிருந்தோம், கிடைக்கல. எனக்கு 1.5 வருஷமா ஃபைல் பெண்டிங்ல இருந்தது. பல காரணங்கள் சொன்னாங்க, கொரிஸ் சொன்னாங்க, எல்லாம் ரெக்டிஃபை பண்ணோம். பட் வாங்க முடியல என்னால், முக்கியமான சில காரணங்களால. இப்போ எனக்கு அது இலவசமா ₹1 கூட செலவு இல்லாமல் கிடைச்சிச்சு. இப்போ அந்த தொகையை நான் பள்ளியுடைய கட்டடத்தை டெவலப் பண்றதுக்கு நான் உபயோகப்படுத்துவேன். ஆமா, ரெண்டும் தப்பு தான், அதில் மாற்றுக்கிறதே கிடையாது. அதாவது நிர்பந்திக்கப்படும் போது நம்ம, அதாவது இந்த இது வந்து லஞ்சமா போய் வாண்டனா கொடுத்து நம்ம ஒரு விஷயத்தை சாதிக்கிறது கிடையாது. அந்த இடத்துல ஒரு நிர்பந்தம் ஏற்பட்டணும். உங்களுக்கு நான் சொன்னேன்ல, உங்களுக்கு ஃபர்ஸ்ட்ல இப்போ ரினிவல் வந்து இந்த டேட்டுக்குள்ள வரலனா என்னால் புது வண்டி வாங்க முடியாது.
பர்மிட் போட முடியாது. என்கிட்ட படிக்கக்கூடிய நான் ஒரு சிட்டியில் சென்ட்ரல் ஸ்கூல் நடத்துகிறேன், நிறைய கவர்மெண்ட் அஃபிஷியல் பிள்ளைங்க என்கிட்ட படிப்பாங்க. உரிய நேரத்தில் அந்த ரெகனேஷன் ஆர்டர் நான் அவங்களுக்கு கொடுக்கலன்னா அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய பெனிஃபிட்ஸ் கிடைக்காது. அப்போ நான் என்ன பண்ணேன், அதை வாங்கணும், கிடைக்கல. அப்போ யாரோ ஒரு மீடியேட்டர் வராரு, நான் வாங்கி கொடுத்துட்றேன், உங்கள் பிரச்சனை தீர்த்து கொடுத்துட்றேன் அப்படிங்கும்போது அந்த மாதிரி நிலைக்கு தான் தலால்கள் தள்ளப்பட்டார்களே தவிர விருப்பப்பட்டு லஞ்சம் கொடுத்து குறுக்கு வழியில் சட்டத்துக்கு புறம்பாக வாங்கணும் அப்படின்னு நோக்கத்தில் யாரும் பண்ணலை. கிடைக்க வேண்டியதே கிடைக்கல, அதை நான் வாங்கி தரேன்னு ஒருத்தர் வராரு, அவர் கேட்கக்கூடிய விஷயத்தை கொடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு தள்ளாங்களே தவிர அது வந்து நம்ம விருப்பப்பட்டு யாரும் போகலாங்க. இல்ல வெளிப்படுத்த முடியல யாராலையும். அரசியல் பின்பலமா இருக்கலாம், பணபலமா இருக்கலாம். நாங்களாம் துணிச்சலா கொடுத்தோம் அந்த காலத்துல. இப்ப சென்ற 5 ஆண்டு காலமாக நாங்க எங்க சங்கம் தனியா இருக்கு. நாங்க எங்களுடைய நிர்வாகிகளை கூப்பிட்டு இதுக்கான பணங்கள் கொடுக்க வேண்டாம், அதை நம்ம கொடுத்து வாங்க வேண்டாம். என்ன காரணம், மறுபடியும் அந்த பணத்தை வந்து நம்ம என்ன பண்ணணும், எல்லாருக்கும் உள்ளதுதான் ரெக்டிஃபை பண்ணும்போது நம்ம திருப்பி அது வேற இடத்துல போய் அது தொழில் ரீதியாக நமக்கு பாதிப்பு ஏற்படும். அதனால அப்படியே நம்ம இருப்போம். இது மீறியதான் நமக்கு பிரச்சனை வரும்போது நீதிமன்றத்தை அணுகலாம் அப்படிங்கிற நோக்கத்தோடு நாங்கள் பயணம் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ ஆட்சி மாறினது உடனடியாக நாங்கள் வந்து சம்பந்தப்பட்ட துறை அமைச்சர்கள் சந்தித்தோம், கோரிக்கையை வச்சோம். உடனடியாக அவங்க அதை பரிசீலனை பண்ணாங்க. நியாயம்னு அதை புரிஞ்சுக்கிட்டாங்க. இல்லைன்னா இந்த அரசாங்கம் பதவியேற்று ஒரு 1.5 மாதத்துக்குள்ள இந்த விஷயத்தை செய்யணுங்கிற அவசியம் கிடையாது பாருங்க. ஏன்னா இதனுடைய தேவை என்ன, இதனுடைய பாதிப்பு என்னங்கிறத உடனடியாக உணர்ந்தாங்க, உடனடியாக அதை கொடுத்தாங்க. இதுதான் செய்தி. குறிப்பிட்ட ஒரு நபர் மீதோ குறிப்பிட்ட ஒரு புரோக்கர் மீதோ அந்த பெட்டிஷனுங்கிறவங்க யார் கொடுத்தார்களோ அவர்கள் மூலமாக கொடுப்பதற்கு நாங்கள் செஞ்சுட்டு இருக்கோம். மினிஸ்டரோட ஆபீஸ் இல்ல மினிஸ்டரோட உதவியாளர் அந்த மாதிரி வருவாங்க, எல்லாரும் இருப்பாங்க. அதுல எல்லாரும் இருக்கலாம். இடைத்தரகர்களும் பொதுவாக சொல்லிட்டோமே 20க்கும் மேற்பட்ட இடைத்தரகர்கள் இருக்காங்க. நம்ம குறிப்பிட்டு யாரையும் சொல்ல முடியாதுங்க. இப்ப நான் என்ன சொல்றேன்னா, சம்பந்தப்பட்ட எக்ஸ்னு ஒரு ஸ்கூல் யார்கிட்ட கொடுத்துருக்காருன்னு அவருக்கு தெரியும். அவர் மூலமா நான் இன்னார்ட்ட இதுக்காக பணம் கொடுத்தேன் அப்படின்னு நீங்க புகார் எழுதி கொடுங்க. நாங்க என்ன சொல்றாருன்னா, யாருக்கு கொடுத்தீங்களோ ஆமா ஆதாரத்தோட கொடுத்தீங்கன்னா நடவடிக்கை எடுக்கிறேன்னு சொல்றாரு. அதுக்காக தான் தயாரா இருக்கும். அதுக்கு தான் தயார் பண்ணிட்டு இருக்கிறோம். இப்ப ஏன்னா எங்க சங்கத்துல அது நாங்க முக்கியமா திருப்பி சொல்றது என்னன்னா, நாங்க சார்ந்திருக்கிற சங்கங்களை யாரையுமே நாங்க கொடுக்க வைக்கல. தமிழ்நாடு தனியார் பள்ளி தலாநல சங்கம் அப்படின்னு நாங்க 2022 ஆரம்பிச்ச சங்கம். இதுல நாங்க என்ன பண்ணிட்டோம்னா, மாநில உள்ள எங்களுடைய பொறுப்பாளர்களை கூப்பிட்டு நம்ம சங்கத்தை சார்ந்தவர்கள் யாரும் எதற்கும் எந்த பணமும் தர வேண்டாம், நாம வந்து நம்மளுடைய நியாயமான கோரிக்கையை கேட்டு பார்ப்போம், முடியாத பட்சத்தில் நம்ம நீதிமன்றத்துக்கு போய்க்கலாம் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடுல நாங்க இருந்துட்டோம். பட் மற்ற சங்கங்களை சார்ந்தவர்கள் யாருக்கு அவசர தேவை இருக்குதோ கட்டாயமா வாங்கி ஆகணும். இப்போ வங்கி கடன் வாங்குறது கூட ரெனிவல் வேணுங்க. இப்போ பேங்க்ல போய் நான் லோன் வாங்கணும்னா கூட ரெனிவல் கரண்ட்ல இருக்கணும்ல. அப்போ அதுக்கு நான் ஒரு 1 கோடி ரூபா லோன் வாங்க போறேன், ஒரு 1 லட்ச ரூபா பரவாயில்லன்னு கொடுக்குற மாதிரியான ஒரு நிலைக்கு தான் தேவைப்பட்டமே தவிர விருப்பப்பட்டு யாரும் போகலாங்க. இதுதான் கான்செப்ட். இப்ப அமைச்சர் வந்து அன்னைக்கே சொல்லிட்டாருங்க, மேடையில என்ன சொன்னாருங்கன்னா, இந்த மாதிரி யாரடியா நீங்க இடைத்தரகர்கள் நம்பாதீங்கன்னு சொன்னாரு. வெளியே வந்து பிரஸ் மீட் கொடுக்கும்போது இப்ப சொன்னதை சொன்னாரு, யாருன்னு நீங்க தனிப்பட்ட முறையில் புகார் கொடுத்தால் துறை ரீதியாக நடவடிக்கை எடுப்போம்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு இப்ப நாங்க என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா, யாராவது பாதிப்படைஞ்சு அதிகமான தொகைகள் கொடுக்கப்பட்டு அந்த வேலைகள் உங்களுக்கு நடக்கப்படவில்லைன்னா நீங்க புகார் அளிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறோம். அவங்க புகார் கொடுக்க முன் வந்தால் நிச்சயமாக அரசாங்கம் நமக்கு எடுக்கும் நம்புறோம். இப்போ வந்து தனியார் பள்ளிகளுடைய நிதி சுமையை பெருமளவுல குறைச்சிட்டாங்க. ஆமா, பெற்றோர்களுடைய நிதி சுமையை பள்ளி எந்த அளவுக்கு குறைச்சிருக்கு, அதாவது எந்த அளவுக்கு குறைச்சிருக்கீங்க? அதாவதுங்க, ஒரு கிட்டத்தட்ட 95 விழுக்காட்டுக்கு மேல உள்ள பள்ளிகள் அரசு நிர்ணயித்த கட்டணம் தான் வாங்குறோம். 1 2 5 விழுக்காடு வந்து நம்ம சொல்ல முடியாதுங்க, அது வேற. ஆர்டி ஸ்டூடெண்ட்டுக்கு 6000 ரூபாய் பிக்ஸ் பண்ணாங்க. அது எங்களுக்கு போதுமானதாக இல்லைன்னு சொல்லியிருக்கிறோம். அந்த கோரிக்கையை ஒரு பரிசீலனை பண்றதா சொல்லியிருக்காரு. நீதிமன்றத்திலேயே அதை நாங்கள் வழக்கு போட்டிருக்கிறோம். அது தனிங்க. பட் இந்த கல்வி கட்டணத்தை பொறுத்தவரைக்கும் இப்ப நாங்க என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா, இப்ப எங்க ஸ்கூல் எடுத்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு போதும்னு சொல்லி லெட்டர் கொடுத்துருக்கேன். இந்த ஆவணம் கூட என்கிட்ட இல்ல, இப்ப ரூம்ல இருக்கு. எனக்கு போதும் இந்த வருஷத்துக்கு, எனக்கு ஏன்னா கிராமத்துல உள்ள வந்து பிக்ஸ் பண்ற ஃபீஸே கட்டுறது இல்ல. இப்ப நான் வந்து முழுக்க எங்களோட பள்ளிகள் கிராம சூழ்நிலை இருக்கு. இதே மாதிரியான பள்ளிகள் தான் 75% இருக்கு. அதாவது அந்த பக்கம்லாம் போயிட்டீங்க அப்படின்னா, மயிலாடுதுறை, கடலூர், திருவாரூர்லாம் போனீங்கன்னா ஒன்றும் பெரிய லெவலில் சொல்லிக்கிற மாதிரியான பள்ளிகள் கிடையாது. நார்மலா இருக்கும், எஜுகேஷன் கொடுப்போம், டிசிப்ளின் கொடுப்போம், அப்படியே நாங்கள் பண்ணிட்டு இருப்போம். இப்போ என்னுடைய பள்ளிக்கு ஒரு குறிப்பிட்ட ஃபீஸ் ஃபிக்ஸ் பண்ணிருக்காங்க, 2025-26 வரைக்கும் இருக்கு. இப்போ நான் மறுபடியும் எனக்கு தேவையான ஆவணங்களை கொடுத்தா குறைஞ்சபட்சம் 10 விழுக்காடு எனக்கு ஏற்றுவாங்க. குறைஞ்சபட்சம் நான் பர்ஃபெக்டா கொடுத்தேன்னா ஒரு 15 விழுக்காடு ஏற்றுவாங்க. ஆனால் நான் வேணான்னு எழுதி கொடுத்துருக்கேன். எங்க சங்கத்தை சார்ந்த நிறைய பள்ளிகள் எழுதி கொடுத்துருக்கேன் வேணாம். உடனடியாக எங்களுக்கு ஒரு சும்மா குறைஞ்சிருச்சு, நான் சம்பளம் கொடுக்க போறோம், ஒரு 500 ரூபா 1000 ரூபா 2000 ரூபா ஏற்ற போறோம் டீச்சர்ஸுக்கு. அது எங்களுக்கு போதுமானதா இருக்கு, எங்களோட நிதி சுமையை பேலன்ஸ் பண்ற மாதிரி இருக்கு, நாங்க செஞ்சிருக்கிறோம். தமிழ்நாடு ஃபுல்லா பல பள்ளிகள் அது மாதிரி கொடுத்துட்டு இருக்காங்க. கடலூர் மாவட்டத்தில் 4 பள்ளி கொடுத்துருக்கு, பெரம்பலூர்ல கொடுத்துருக்காங்க, மயிலாடுதுறையில ஃபுல்லா கொடுத்துருக்கோம். அது மாதிரிலாம் கொடுத்துருக்கோம். நிச்சயமா அது அடுத்த ஆண்டு இன்னும் கொஞ்சம் ஸ்டெபிலைஸ் ஆயிடும். கல்வி கட்டணத்தை நியாயமான வகையில் அவர் நிர்ணயம் பண்ணி கொடுக்கும் பட்சத்தில் ஒருத்தரும் அதை தாண்டி கண்டிப்பா வசூல் பண்ண மாட்டோம். நிச்சயமா. என்னுடைய பேர் NS குடியரசு, மாநில பொதுச் செயலாளர், தமிழ்நாடு தனியார் பள்ளிகள் தலால் நலச்சங்கம், மயிலாடுதுறை, சென்னை. இவர் தலைமை நிலைய செயலாளர் திரு M. வெங்கடாச்சலம்.